Hi friends, welcome to Tamil King channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் எந்த பேங்க் அக்கவுண்ட்ல லிங்க் ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு எப்படி நம்ம ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கறது. சோ அத பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நம்ம Tamil King channel subscribe பண்ணாதவங்க அப்படியே கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம இப்போ நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் எந்த பேங்க் அக்கவுண்ட்ல லிங்க் ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேங்க்கில் மட்டும் நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்க மாட்டோம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 1, 2, 3 பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, டிஎம்பிலையும் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, கனரா பேங்க்லையும் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, இந்தியன் பேங்க்லையும் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த 3-4 பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க உங்களுடைய ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேங்க்கில் மட்டும் தான் லிங்க் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் 3-4 பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் 3-4 பேங்க்லையும் உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆகாது. ஏதாவது ஒரு பேங்க்கில் மட்டும் தான் உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆகும். ஸோ இப்போ எந்த பேங்க்ல அது அந்த உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கு அப்படி சொல்லி நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்னோட கம்ப்யூட்டரில் இருக்கிற குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நான் சொல்ல டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஆதார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக என்ன ஆதார் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆதார் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நிலைமையை சரி பார்க்கும் அப்படி சொல்லிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணுவாங்க. கீழே கிளிக் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்டர் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல வரும். ஸோ உங்களோட ஆதார் நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உங்களோட கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட கேப்சா பார்த்து நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படி சொல்கிற ஆப்ஷனும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எடுக்கும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபி அப்படி சொல்கிற ஒரு பாக்ஸ் வரும். ஸோ அந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படி சொல்கிற ஆப்ஷனும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளேல காட்டியிருக்கோம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் எந்த பேங்க்கில் லிங்க் ஆயிருக்கோ ஸோ அந்த பேங்கோட டீட்டெயில் அந்த டிஸ்பிளேல வரும். ஸோ என்னோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஆதார் கார்டு நம்பர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் லிங்க் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் ஸோ ஏதாவது ஒரு பேங்க்கில் தான் உங்களோட அக்கௌண்ட்டில் அந்த ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டோட நேம் அந்த டிஸ்பிளேல காட்டிருக்கும். அது எந்த பேங்க் அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக உங்களோட கம்ப்யூட்டர் மூலம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஏன்ட்டானாலும் நான் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.